ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே. அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி வரப்போகுது. அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் நம்ம வந்து நான்வெஜ் செய்ய முடியும். ஒரு மாசத்துக்கு வந்து நான்வெஜ் பக்கமே போக முடியாது. வெஜ் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னென்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. சமையல் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற ஏதோ பண்றீங்க? சமையல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பூஸ்ட்னா டீ. பரவாயில்ல, கொஞ்சம் ஊத்தி குடிக்கிறீங்க. டீ குடிச்சிட்டா நம்ம வாட்டுக்கு நம்ம வேலை. எனர்ஜி ட்ரிங்க். இதுதாங்க எனர்ஜி ட்ரிங்க். நம்ம எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஒரே காரணம் இந்த டீ தான். ரொம்ப பிடிக்கும் தீனா படம். 90s படம் தீனா. இப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த லைலா கட்ட பேக்கரியில உட்கார்ந்து டீ சாப்பிட்டு இருக்கும்போது ஃபைட் பிடிக்கணும், உள்ள இருந்து ஒரு பொருளா எடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து தனியா குக்கர்ல போட்டு ஒரு 7-8 விசில் விட்டுக்கலாங்க. அப்ப தனியா மீனமெல்லாம் செய்யணுமோ செஞ்சுக்கலாம். மட்டன் கிரேவி செய்யறதுக்கு இந்த மாதிரி வடச்சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு வணக்கலாம். சின்ன வெங்காயம் அரைச்ச கிரேவினா இது வந்து மசாலா அரைச்ச கிரேவி. கொஞ்சமா மல்லி, கொஞ்சம் குருமிளகு வணக்கிக்கலாம். மட்டன் பிரியாணி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. கொஞ்சமா மிளகாத்தூள், கொஞ்சமா வீட்டுல அரைச்ச மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள், ஒரு வணக்கி அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சூடு ஆறுன பிறகு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சமா கடலை ஊத்துறேன். மட்டன் பிரியாணி மட்டன் காணும் கழுவி எடுத்து வச்சிருக்கு. என்ன மட்டன் பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து இந்த அன்னாச்சி மொக்கு, பிரியாணி இலை எல்லாம் போட்டாச்சுங்க. மசாலா பிரியாணி மசாலா தான் போட்டாச்சு. வாழைகளை தான் போடும். அது கூட கொஞ்சம் பல்லாரி வெங்காயம் ரெண்டையும் பாத்தீங்கன்னா போட்டு வணக்கிக்கலாம். நல்லா செவக்க வணங்கின பிறகு ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. பூண்டு பேஸ்ட், இஞ்சியும் பூண்டையும் உரிச்சு அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை ஊத்திக்கலாம். ஆமா, பிரியாணிக்கு பாதி ஊத்திக்கலாம். பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கின பிறகு கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையும் போட்டுக்கோங்க. புதினா வந்து எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாடிடுச்சு. நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தா போட்டுக்கோங்க. மணது கூட ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். ஆமா, புரிஞ்சுக்கலாம். எலுமிச்சம்பழம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு கொஞ்சமா மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மசாலா கொஞ்சம், ஓபன் பண்ணிக்கலாம். அது கிரேவிக்கும் அது பிரியாணிக்கும் வச்சுக்கலாம். கொஞ்சம் எலும்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் பிரியாணிக்கு போட்டு நல்லா இருக்கும். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டியது. சாப்பாட்டு அரிசியில் தான் செய்யறேன். சீரக சம்பா போட்டா சூப்பரா இருக்கும். தண்ணி ஒரு 2 செம்பு ஊத்திக்கலாம். ரவா ஊத்தி ஒரு 2 விசில் விட்டாலே போதும். ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இந்த பிரியாணி கூட போடும்போது ஒரு 2 விசில் போட்டா போதும். ஓகே, உப்பு போடணும். இதே வந்து கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சுட்டேங்க. இப்போ இது கலவா போட்டுக்கலாம். கல்லுப்பு இது வந்து நம்ம கிரேவி கரைச்ச மசாலா.
கிரேவிக்கு அரைச்ச மசாலா ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணிக்கும் போட்டுக்கலாம். இதுல வந்து சின்ன வெங்காயம் பட்டை சோம்பெல்லாம் போட்டங்காட்டி இதுவும் வந்து போடும்போது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். சிம்பிள் பிரியாணி, குக்கர்ல வைக்கிற சிம்பிள் பிரியாணி. அடுத்து கிரேவி பண்ணிக்கலாம். கிரேவிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் எச்சா ஊத்துனா நல்லா இருக்கும். கிரேவிக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்ப வந்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் வந்து அதுலயே மசாலாலே போட்டு அரைச்சங்காட்டி இதுல வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கிருச்சுங்க. 2 தக்காளி போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மட்டன்ல ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறேன், அதனால இதுல அளவா போட்டுக்கலாம். வணங்கிருச்சுங்க. இப்ப வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எல்லா பொடியும் போட வேண்டியதான். கிரேவிக்கு வந்து எல்லா பொடியும் போட்டாதான் வந்து நல்லா இருக்கும். அது கூட கொஞ்சமா பசப்பொடி, மிளகாய் பொடி. இப்ப இதுல அரைச்சி வச்ச மசாலா ஊத்திக்கலாங்க. சமையல் பத்திக்கலாம். ஆமா, சமையல்ங்கிறது ஒரு கலை பாவா. அதை விட ஒரு கலை. இதுவே மட்டன் குழம்பு தண்ணி மாதிரி வைக்கணும்னு நினைச்சா நீங்க வந்து தண்ணி ஊத்திக்கலாங்க. கிரேவியாட்ட வைக்கணும்னு நினைச்சிட்டா இந்த மாதிரி கெட்டியா அப்படியே சுண்ட விட்டுக்கலாம். கொதிச்சிருச்சுங்க. இது கூட நம்ம வேக வச்ச மட்டனை தண்ணியோட அப்படியே ஊத்திக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வணக்கும் போதே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கி இருக்கணுங்க. நான் மறந்துட்டேன், அதனால மறுபடியும் தனியா வந்து வேக வச்சுட்டு இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அடுத்து மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல இந்த கடையில் எடுத்தது? நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மசாலா இருக்கிற மசாலா போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஆமா, மீன் மசாலா பொடி தயாரிச்சுக்கலாம். இது வந்து வீட்டுல அரைச்ச மசாலா, குழம்பு மசாலா. மல்லிப்பொடி, மஞ்சத்தூள், உப்பு. நமக்கு தேவையான மீனுக்கு தேவையான நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்படி வறுத்து எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் வந்து முதல்ல புளிஞ்சுக்கலாங்க. புளிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் வந்து வடச்சட்டியில போட்டு இப்படி மூடி வச்சுக்கலாங்க, இல்லைன்னா தெரிக்கும். மீன் துள்ளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, அப்புறம் மீன் வறுவல், அப்புறம் தயிர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பூஜாஸ் டைனி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.